வன்னியன் கடைக்கு போனேன்னா நீ மோல்ட்டன்ல அங்கே போயிட்டு மரவள்ளிக்கிழங்க பார்த்தால் சூப்பராக இருந்தது. உடனே கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்போ நான் அவிக்க போகிறேன். எப்படி இருக்குதுன்னு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு அவிச்சிட்டு சம்பலோட அல்லது சோஸோடு சாப்பிடலாம். மரவள்ளிக்கிழங்கை அவிய போடலாம். சரியா அவியட்டும். மரவள்ளிக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு மூடியை போட்டு மூடி வைப்பேன். மரவள்ளிக்கிழங்கு கரைஞ்சி போகிற வரைக்கும் விடாமல் உப்பு போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு கிழங்க வடிச்செடுக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பின மாதிரி சம்பலோடையோ அல்லது சோஸோடையோ தொட்டு சாப்பிடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வேறு லெவலில் இருக்கும். அது சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு நாளுமே நான் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்டதில்லை அல்லது எனக்கு அவிக்க தெரியாதுன்னு நினைக்கிற நீங்கள் உடனே மரவள்ளிக்கிழங்கு வேண்டி அவிச்சு நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுங்க. சூப்பரான ஒரு டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுவீங்க. கண்டிப்பாக இதுக்கு சம்பல் தான் வேணுமென்ட்டு இல்லை. நீங்கள் சில்லி சோஸோட கூட இல்லை கெச்சப்போட கூட உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அவ்வளவு சூப்பராக இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள்.